ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட வந்து காரைக்கால் கிளம்பிட்டோம். காரைக்கால் எதுக்கு அப்படின்னாக்கா, மந்தி சாப்பிட்டுட்டு காரைக்கால் பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீட்ல இருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 12:30, 1:00 இருக்கும். நாங்க காரைக்கால் கிளம்பும்போது. ஸோ நேரா இப்போ போயிட்டு மந்தி சாப்பிடலாம் அப்படின்னு தான் நேரா நாங்க காரைக்கால் போறோம். இங்கேருந்து நம்ம போறதுக்கு காரைக்கால் போறதுக்கு பார்த்தீங்கன்னா, போறதுக்கு மட்டும் 2 மணி நேரம் ஆகும். ஸோ போறதுக்கு 2 மணி நேரம், வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்காலும் வந்தாச்சு. நேரா வந்து மந்திக்கு தான் போறோம். ஆல்ரெடி நான் வந்திருக்கேன். 3 டைம் வந்து நான் இங்க வந்து மந்தி சாப்பிட்டுருக்கேன். பட் ஹஸ்பண்ட் வந்தது கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க. ஸோ அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னாங்க. நாங்க வந்து 3 ஜகான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மட்டனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பீஸ் வந்து எக்ஸஸாவே வந்து திரும்ப நாங்க ஆர்டர் பண்ணியாச்சு. மட்டன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரைஸும் நல்லா இருந்துச்சு. ரைஸ் வந்து அங்க எப்படின்னாக்கா அன்லிமிட்டெட். எவ்வளோ வேண்டாலும் ரைஸ் வந்து நம்ம வச்சு சாப்பிடலாம். நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சிக்கன், மட்டன் வேணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபுல்லா எல்லாருமே சாப்பிட்டோன்னு தான் சொல்லலாம். நாங்க வந்து ஒரு 12 பேர்கிட்ட நாங்க போயிருந்தோம். சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா 4 மணி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நேரா வந்து காரைக்கால் பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். அங்க போனோம் அப்படின்னாக்கா, பட் இன்னைக்கு வந்து காரைக்கால் பீச்ல வந்து பெருசா வந்து அந்த ரைடெல்லாம் எதுவுமே ஓப்பன் இல்ல. என்னன்னே தெரியல. ரைடெல்லாம் எதுவுமே ஓப்பன் இல்ல. சும்மா பீச்ல மட்டும் போயிட்டு பசங்கள்லாம் ஜாலியா வந்து ப்ளே பண்ணாங்க. நாங்க வந்து 1 மாசம் 2 மாசம் லீவ்ல போயிருந்தோம் அப்படின்னாக்கா, வேற எங்கேயாவது போலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ரொம்பவே வந்து டைம் கம்மியா இருந்ததுனால எங்களால எங்கேயுமே போ முடியல. நாங்க போனது ஒரு 15 நாள்ல தான். ஸோ அதனால வந்து கல்யாணம் அப்படி இப்படின்னு பிஸியா இருந்ததுனாலயே வேற எங்கேயுமே போ முடியல. பசங்க ரொம்ப ஆசைப்பட்டதுனால பீச்சுக்கு வந்தோம். ஸோ பீச்லயும் ஓகே, பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு சூப்பரா ஜாலியா போச்சு அவங்களுக்கும். அங்க பீச்லயே பார்த்தீங்கன்னா, மாமிஸ் கிச்சன் ஈஸி அண்ட் டேஸ்டி அப்படின்னு போட்டு சப்ஸ்கிரைப்னு போட்டிருந்தோம். பார்க்கறதுக்கு ஃபன்னா தான் இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இங்க பீச்சுக்கெல்லாம் பசங்கள்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நேரா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. ஸோ கடைலாம் இங்கெல்லாம் நெறைய தான் இருந்துச்சு. பட் ரைடு மட்டும் தான் எதுவுமே இல்ல. பசங்க ஆசைப்பட்டது எல்லாமே சாப்பிட்டாங்க. பட் எங்களால சாப்பிட தான் முடியல. ஏன் அப்படின்னா லேட்டாவே மந்தி சாப்பிட்டோமா. ஸோ வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அப்பயும் சாப்பிடாமலாம் இல்ல. எல்லாமே வாங்குனோம். எல்லாமே டேஸ்ட் பார்த்தோம். பட் வந்து நெறைய சாப்பிட முடியல. ஃபர்ஸ்ட் வந்தோனே வந்து கார்ன் தான் வந்து பசங்க கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் வாங்கியாச்சு. அவல் மில்க் வந்து நான் இங்க துபாய்ல சாப்பிட்டுருக்கேன். பட் வந்து இந்தியால சாப்பிட்டதில்ல. ஸோ இந்தியால எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல அவல் மில்க். ஒரு கிளாஸ் மட்டும் நாங்க வாங்குனோம். டேஸ்ட் பார்த்தோம். அந்த அளவுக்கு பெருசா நல்லா இல்ல.
பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த சிப்ஸ் தான், பொட்டேட்டோ சிப்ஸ் தான் அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் சரி இதுதான் ரொம்ப பிடிக்கும். இங்கெல்லாம் குளோபல் வில்லேஜ் போனோம் அப்படின்னாக்கா 10 கிராம்ஸ் விற்கும். ஸோ எல்லாருமே வாங்கி சாப்பிட்றது. பட் அது வந்து பசங்க வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், பஜ்ஜி அதெல்லாம் வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம். இங்க வந்து இந்த கீ செயின் வந்து பேர் போட்டு குடுக்குறாங்க. ஸோ அந்த மாரி ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆளுக்கு 2, 2 கீ செயின் மட்டும் இந்த மாரி நாங்க வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா, நேரா கிளம்ப தான் போறோம். பசங்களுக்கு எந்த ரைடும் இல்லாததுனால அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுச்சு. அதுங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டு வந்தது ரைடுக்கெல்லாம் போலாம் அப்படின்னு நெனச்சுட்டு தான் வந்தாங்க. பட் இங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓப்பனே ஆவல. என்னன்னு தெரியல. ஸோ அதனால வந்து அங்கேருந்து நேரா நாங்க கிளம்பிட்டோம். கிளம்பி இப்ப வந்து காரைக்கால் கடத்தெருவுக்கு தான் போறோம். அங்க வந்து முத்துப்பிள்ளை கடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய அந்த ரஸ்க்கு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அது கொஞ்சமா நம்ம வந்து வெளிநாடு எடுத்துட்டு போறதுக்கும் வாங்கிக்கலாம், வீட்டுக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இந்த கடைக்கு வந்துட்டோம். முத்துப்பிள்ளை கடைக்கு வந்துட்டோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ரஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த இட்லி பொடி அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் நிறையவே தான் வாங்கிட்டு வந்தேன் துபாய் எடுத்துட்டு போறதுக்காக. இங்க வாங்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா காரைக்கால்ல வந்து அல்வா கடை ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்க போயிட்டு துபாய்ல எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்காக அல்வா எல்லாருக்குமே வாங்கிட்டு அதோட நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.